நண்பர்கள் அனைவரையும் தமிழ் எக்ஸாம்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நவம்பர் மற்றும் டிசம்பர் 2024க்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. நீங்கள் டிசம்பர் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதி வரையும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷன் அப்படின்றது பண்ணிக்கலாம். இந்த ஜாபோட பேர் வந்து விசி ஹோஸ்ட். வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல், கம்ப்யூட்டர் சயின்ஸில் டிகிரி அண்ட் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜாப் யூஸ் ஆகும். தேவையில்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த அறிவிப்பு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய விசி ஹோஸ்ட் அறிவிப்பு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் 22/11/2024 அன்றைக்கி வந்திருக்கு. அந்த லாஸ்ட் டேட் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு 23/12/2024. 22 நவம்பர் மாதம் அப்ளிகேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. 23 டிசம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் அப்படின்றது பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டேட் 24/12/2024. இதுக்கான எக்ஸாம் எங்கே நடக்கும், எக்ஸாம் டேட் என்ன அப்படின்றதெல்லாம் பின்னாடி அறிவிப்பாங்க. அந்த முக்கியமான ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கான போஸ்டிங் அப்படின்றது சென்னை மற்றும் மதுரை ஆகிய 2 பிளேஸில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். எப்போ வேணாலும் உங்களை சென்னைக்கோ இல்லை மதுரைக்கோ அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, நீடை பொறுத்து. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இது முழுக்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ தொடர்ச்சியான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வேணுன்றவங்களுக்கு பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸில் போய்க்கோங்க. நம்மளோட சேனலை முடிஞ்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் வாங்க. அப்ளிகேஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்கனாலே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். டைரெக்டாக எம்என்சி ரெக்ரூட்மெண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதிலலாம் போக வேணாம். நான் அந்த அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் போங்க. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் விசி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது கான்ட்ராக்ட் 12 ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு போட்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கான டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். டேட்ஸு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேணுன்றவங்க பிடிஎஃப் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. என்னென்னா சரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் முழுக்க நேர்மையான முறையில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. யாருமே நீங்கள் வந்து கேன்வாஸ் எல்லாம் பண்ண வேணாம். ரெண்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம் எழுதி டிஸ்குவாலிஃபை ஆனவங்களாம் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஜாபில் இருந்து டிஸ்மிஸ் ஆனவங்களாகவும் இருக்கக்கூடாது. உங்களோட அப்ளிகேஷனில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. ரிட்டன் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம், இதை பற்றி எல்லாத்தையுமே அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்டில் மட்டும் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் அப்படின்றது வராது. எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் வரும், இமெயில் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான டியூட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோர்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணணும், அதுதான் உங்களுக்கான டியூட்டிஸ். அந்த கோர்ட் அட்டன் பண்ணுறதப்போ தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸு நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் கோர்ட்டில். அதில் ஏதாவது ஒரு செக்ஷனில் உங்களுக்கான ஒர்க்ஸ் அப்படின்றது கொடுத்தாங்கனாலும் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். கோர்ட் ஹவர்ஸையும் தாண்டி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் ஹவர் அப்படின்றது சொல்ல முடியாது. சில டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு பெர்மிட் பண்ணுற லீவ் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதை தாண்டி லீவ் எடுத்தீங்க அப்படின்னா சேலரி அப்படின்றது கிரெடிட் ஆகாது அந்த பர்டிகுலர் டேஸ்க்கு. அதுக்கப்புறம் சாட்டர்டே அண்டு சண்டே லீவ் முடிஞ்சு சாட்டர்டே சண்டே கூட ஒர்க் பண்ணுறதுக்கான தேவை இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுக்கு லீவ் அப்படின்றது மொத்தமாக 12 கேஷுவல் லீவ் அப்படின்றது தராங்க. அதை தாண்டி வேறு எந்த விதமான லீவும் கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஒன்று என்னென்னா, ஒரு கேண்டிடேட் வந்து ஃப்ரைடே லீவ் போடுறீங்க அப்படின்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த மாதிரி லீவ் வந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப மண்டேவும் எடுக்கக்கூடாது. அப்படி மண்டே லீவ் போடணுன்ற மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரைடே லீவ் எடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. விசி போஸ்ட் 30,000 சேலரி, 75 போஸ்டிங் இருக்குது. நேச்சர் ஆஃப் த ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. கோர்ட் அசிஸ்ட் பண்ணணும், வீடியோ கான்ஃபரன்ஸில் அட்வொகேட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. யார் கரெக்டாக தேவையோ அவங்கள மட்டும் நீங்கள் அன்மியூட் பண்ணி விடணும். ஸோ சிஸ்டம் கரெக்டாக அந்த கிளாரிட்டியாக இருக்கா அப்படின்றது, நெட்வொர்க் பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தான் அவங்க குவாலிஃபிகேஷனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிஇ,
எம்இ இதில் எல்லாத்துலேயுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும், ஐடி படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இருக்கிறவங்க ப்ளீஸ் உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸை வேஸ்ட் பண்ண வேணாம். மேலே குறிப்பிட்டக்கூடிய ஃபீஸ் இருக்க கரெக்டான எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க மட்டும் போடுங்க. அவங்க 2ஆம் பாயிண்டில் தெளிவாக குறிப்பிட்டாங்க. குவாலிஃபிகேஷன் இல்லாமல் நான் டிசிஏ முடிச்சிருக்கேன், ப்ரைவேட்டில் முடிச்சிருக்கேன், இல்லை யூனிவர்சிட்டிலேயே டிசிஏ பிஜிடிசிஏ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வேணாம். இதில் இருக்கிறவங்க பண்ணுங்கள். இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்க பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் அவங்க எந்த காரணத்தை கொண்டும் திருப்பி தர மாட்டாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 600 ரூபா அப்படின்றது எக்ஸாம் ஃபீஸு எல்லா கேண்டிடேட்டுக்கும் பொதுவாக வச்சுருக்காங்க. ஸோ யாருக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்த மாதிரி தெரில, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமும் அப்படி தான் 50 மார்க்குக்கு கம்ப்யூட்டர் நாலேஜை பற்றியும் ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 10 மார்க் அப்படின்றதுக்கும் வருது. 50 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் இதில் ஒரு 10 கொஸ்டின்ஸ். எஸ், மொத்தம் 60 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் அப்படின்றது வருது. அந்த நெகட்டிவ் மார்க்கு 0.25 வச்சுருக்காங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபைனல் இன்டர்வியூ, அது ஒரு 30 மார்க்கு நடக்கும். ஒரு போஸ்டிங்க்கு 5 பேர் அப்படின்றத கூப்பிடுவாங்க. ஸோ அப்புறம் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக அந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தமிழன் எக்ஸாம் சிறு துளி பெருங்கடல்.